இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா அவர்களின் நினைவு வணக்க நிகழ்வு ஒன்று இன்று கரவெட்டி கிழக்கு சிவனேசன் பொதுநோக்கு மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. மண்டப தலைவர் லோகேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் திரு வேந்தன் அவர்கள் விளக்கேற்றினார். தொடர்ந்து மலர் மாலை அணிவித்து அதனைத் தொடர்ந்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் திரு வேந்தன் அவர்களால் நினைவுரை ஒன்று ஆற்றப்பட்டது. சினிமா துறையிலே பல தசாப்தங்களாக தன்னை ஈடுபடுத்தி பல கிராமத்து கதைகளை மண் வாசனையோடு கலந்து மக்களுக்கு வழங்கிய இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா தமிழ் மக்களின் விடுதலையிலே மிகுந்த அக்கறையோடு செயற்பட்ட ஒருவராவார். தான் இறக்கும் முன்பே தமிழ் மக்களின் விடுதலையை தன் கண்ணால் பார்த்துவிட வேண்டும் என்று எண்ணிய இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா அவர்கள் அந்த விடுதலையை பார்க்க முன்னே அவர் மரணித்து விட்டார். அவரின் கனவு இந்த மக்கள் எப்பொழுது விடுதலை அடைவார்கள் என்ற கனவுடனேயே அவர் மரணித்து விட்டார். என்னதான் தமிழர்கள் இருந்தாலும் ஈழத்தமிழ் மக்களாலேதான் உலக அரங்குக்கு தமிழர்கள் என்ற ஒரு இனம் கொண்டு செல்லப்பட்டதாக அவர் இறக்கு முன்பே பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றார். அந்த அளவுக்கு தமிழ் மக்களை அளவு கடந்த நேசித்த அந்த மனிதரை நாங்கள் நினைவு கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அவரின் ஆத்மா நிச்சயமாக சாந்தியடைய வேண்டும். நிகழ்வில் தொடர்ந்து ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் திரு வேந்தன் அவர்கள் உரையாற்றினார். இந்தியாவினுடைய சினிமா துறை வரலாற்றிலே 36 வருடங்களாக ஒரு திரைப்பட இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் அதேபோன்று நடிகராகவும் இருந்து ஈழத்தமிழர்களை அவர் நெஞ்சார நேசித்து இன்று எங்களை விட்டு பிரிந்திருக்கின்ற பாரதி ராஜா அவர்களை நாங்கள் இன்று நினைவு கூறுகின்றோம். அவரை பொறுத்தவரையிலே 1941 ஆண்டு அவர் தமிழ்நாட்டிலே பிறந்தார். அவர் பிறந்து தன்னுடைய 17வது வயதிலிருந்து இந்த திரைப்படத்துறைக்கு வந்து கிட்டத்தட்ட 36 வருடங்களுக்கு மேலாக திரைப்படத்துறையிலே இருந்து மக்களது மனதிலே பாரதி ராஜா ஒரு நீங்காத இடத்தை பிடித்த ஒரு தயாரிப்பாளர். ஆரம்ப காலத்திலே கிராமிய வாழ்க்கை முறையை சினிமா துறையினூடாக படங்களூடாக அவர் கொண்டு வந்து மக்கள் மனதிலே பாரதி ராஜா ஒரு சிறந்த ஒரு தயாரிப்பாளராக ஒரு நீங்காத இடத்தை பெற்ற ஒரு மனிதர். அதேபோன்று எங்களுடைய ஈழத்திலே வாழ்கின்ற தமிழ் மக்களை மிகவும் ஆழமாக நேசித்த ஒரு மனிதர். இந்த மக்கள் இந்த மண்ணிலே ஒரு சுதந்திரமாக வாழ வேண்டும், அவர்கள் தங்கள் உரிமைகளோடு வாழ வேண்டும், இந்த மக்களுடைய விடுதலை வென்றெடுக்கப்பட வேண்டும் என்று பல கனவுகளோடு வாழ்ந்த ஒரு மனிதர் பாரதி ராஜா அவர்கள். அவர் தமிழ்நாட்டிலே இருந்தாலும் ஈழத்தமிழர்களுடைய இந்த வாழ்வியலை நேரடியாக இங்கே வந்து பார்த்தவர். 2002 ஆண்டு விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் இடையிலே நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தை காலத்திலே அவர் வன்னிக்கு வந்து கிளிநொச்சிக்கு வந்து தலைவர் அவர்களை சந்தித்து போராளிகளை சந்தித்து அவர் இந்த மக்களுடைய வாழ்வியலை நேரடியாக பார்த்துவிட்டு சென்றவர். அவர் இந்த போராட்ட வரலாற்றை தான் ஒரு படமாக ஆக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். ஆனாலும் அது நடைபெறவில்லை அவருடைய காலத்திலே. இருந்தும்
அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே இந்த ஈழத்திலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் அவர்கள் விடுதலை அடைய வேண்டும், அவர்களுடைய வாழ்விலே ஒரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்று ஆழமாக நேசித்தவர். அதே போன்று எங்களுடைய விடுதலை போராட்டத்தையும் எங்களுடைய தலைவர் அவர்களையும் மிகவும் ஆழமாக நேசித்து உலகளவிலே அவர் பல இடங்களிலே பல மேடைகளிலே உரத்து குரல் கொடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாங்கள் இன்று இழந்திருக்கின்றோம். உண்மையிலேயே எங்களுக்கு ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலே இது ஒரு பேரிழப்பாகவே நாங்கள் கருதுகின்றோம். இந்த இடத்திலே நாங்கள் அவருக்கு ஒரு ஆழ்ந்த அஞ்சலிகளை செலுத்துகின்றோம். அதே போன்று அவருடைய குடும்பத்தினருக்கும் நாங்கள் இந்த இடத்திலே ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் நேசித்த அந்த ஈழ தமிழ் மக்களுடைய அந்த கனவு, அவருடைய கனவு, இந்த மக்கள் என்றோ ஒரு நாள் விடுதலை அடைய வேண்டும் என்ற அந்த கனவு நிச்சயமாக என்றோ ஒரு நாள் விடுதலை அடையும் என்ற நம்பிக்கையோடு அவர் இருந்தவர். ஆகவே ஈழத்திலிருந்து நாங்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய கடமையாகும். ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி அவருடைய கனவுகள் என்றோ ஒரு நாள் நாங்கள் அவருடைய கனவுகள் நிறைவேற்றப்படும் என இந்த இடத்திலே கூறி எனது கண்ணீர் அஞ்சலி உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.